கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 ஆண்டு வாய்ஸ் ஆஃப் கோட் ரேடியோ ஜெர்மனியில் இருந்து உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக வாய்ஸ் ஆஃப் கோட் ரேடியோ ஜெர்மனி தேசத்திலே இருந்து இந்த நாட்களிலே அலைவரிசை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதலாவதாக நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். இரண்டாவதாக என் வார்த்தை உங்களிலே இந்த நாட்களில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது எங்களுக்கு அருளப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிலே எப்படியாக ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடியும், எப்படியாக அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க முடியும் என்பதைத்தான் சற்று இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஏனோக்கு தேவனோடு எப்படி நிலைத்திருந்தார், நோவா எப்படியாக தேவனோடு நிலைத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இன்றைக்கு நம்மாலேயும் முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நேசிப்போமா இருந்தால் காலையிலே எழும்பி முதலாவது நாங்கள் தேவனை தேடுவோம். ஆண்டவரை தேடுகிற வேளையிலே அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே அங்கே வெளிப்படுத்தப்படுகிற வேளையிலே அந்த வார்த்தைகளிலே நாங்கள் இந்த நாட்களிலே நிலைத்திருக்கிற வேளையிலே ஜெபத்தின் மூலமாகவோ தேவனிடத்திலே நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் இப்படியாக இருக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களிலே பலன் இல்லை. ஆனால் ஆண்டவரே எனக்கு அதை செய்யும், இதை செய்யும், அப்படியாக செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதரர் சகோதரிகளே, இன்றைய வாழ்க்கையிலே நாங்கள் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பதைத்தான் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் கேட்கிற வேளையிலே, அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களிலே இரண்டாவது படியாக தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த வார்த்தையிலே நம்மை நிலைத்திருக்கும்படியாக செய்வார். மூன்றாவதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே உடனே அந்த காரியங்களுக்கு ஒரு பதில் தருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், அநேக நாட்களாக வருஷ கணக்காக ஜெபம் பண்ணி கொண்டு வருவார்கள். உடனே கேட்டால் சொல்லுவார்கள், அந்நாளும் இப்படித்தான் ஜெபித்தாள், அங்கே எஸ்ஸரும் இப்படித்தான் ஜெபித்தார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு சாட்டு போக்கை இந்த நாட்களை சொல்லி கொண்டு வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு தேவன் அந்த இடத்திலே உடனடியாக மறுமொழியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தார்கள். சங்கிலிகளினால் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே இருந்த வேளையிலும் பாருங்கள், தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே காரியங்களை செய்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்திலே இறங்கி அவருடைய கட்டுக்களை உடைத்தது, கட்டுக்களை அவிழ்த்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இது புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தானியேலுடைய ஜெபத்தை, தானியேல் தேவனோடு நிலைத்திருந்தார். தானியேல் தேவனுடைய வார்த்தையிலே இந்த நாட்களிலே நிலைத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரும் அவருடைய நண்பர்களும் அப்படியாக அந்த நாட்களிலே செயல்பட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவரே கர்த்தர் என்ற ஒரு வைராக்கியத்திலே அவருடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையை நம்பி இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே நடந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். என்ன நடந்தது அருமையான அன்பு சகோதரனே சகோதரிகளே? சிங்க கவியிலே இருந்து தானியேலை விடுவித்த தேவன் அவருடைய நண்பர்களை
எரியும் அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவித்து இந்த நாட்களிலே காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, இன்றைய நாட்களிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த அருமையான ஒரு வார்த்தை, இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்தம், முதலாவதாக நாங்கள் அவரிலே இந்த நாட்களிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு முன்மா நிற்கிறேன், அடியேன் உமக்கு என்ன செய்ய நீர் வாஞ்சிக்கிறீர்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அடியேன் ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவருடைய நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாமுவேல் சிறு பையனாக இருந்தாலும் அந்த இடத்திலே பாருங்கள், அவருடைய காரியத்தை, அவருடைய சுபாவத்தை ஏலி அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடியேன் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற விதமாக ஆண்டவரோடு இந்த நாட்கள் ஐக்கியப்பட்டு ஆண்டவரிலே அங்கே நிலைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உடனே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அங்கே அவருக்குள்ளே வருகிறது. இன்ன காரியம் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே விதமாகத்தான் இந்த கடைசி நாட்களிலும் நாங்கள் தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் இந்த நாட்களிலே நிலைத்திருந்தால், நாங்கள் ஜெபம் பண்ண துவங்குவதற்கு முன்பாக அந்த நாட்களிலே நமக்கு அந்த மறுமொழியை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தானியேலுடைய ஜெபங்கள் வேதம் சொல்லுகிறது. அவர் ஜெபம் பண்ண துவங்கின போதே பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பெர்சியா தேசத்து அதிபதியோடு அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய இந்த நாட்களிலே பிரதான தூதனான அந்த நாட்களில் மிகாவேல் அங்கே என்ன செய்கிறான்? போர் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 21 நாட்கள் போர்கள் செய்த பின்பாக அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அப்படியாக அந்த அதற்கு பின்பாக வந்து தானியேலை சந்தித்து தானியேலிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது, ஆனாலும் ஒரு காரியம் என்னவென்றால் 21 நாட்கள் போராடினோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா இருந்தால், நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுமா இருந்தால், நாங்கள் கேட்கிற காரியங்களை தேவன் செய்ய வேண்டுமா இந்த நாட்களில் இருந்தால், அவரிலும் அவர் வார்த்தையிலும் இந்த நாட்களில் நிலைத்திருப்போமா? கர்த்தர் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் இரட்சகரும் என் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமென்.